ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 13 எபிசோட் 294 பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பவர்ங்கிற டைட்டில் போடுறாங்க. ரிசோனாசு பயங்கரமா சிரிப்பான். ரிசோனாசு பல வருஷமா தூங்கிட்டு இருந்த சேஜோரி இதுதான் பழங்காலத்தோட லெகசி. காட்ஸ் கிட்ட இருந்து இப்படிப்பட்ட எதிர்ப்பெல்லாம் எதிர்பார்க்கல, அதனால அடையதே கஷ்டமாச்சு. இப்ப இது மொத்தமா எனக்கு சொந்தம்ட்டு சிரிப்பான். டவுக்கு அப்புறம்ட்டு கோவத்துல கேட்கும் போது வில்லேஜோட ஹெட் மூடிட்டு அவன் வேலையை பார்த்துருக்கணும். அவன் பிரிச்ச சவுண்ட்ஸை கேதர் பண்றதுலேயே என்னோட ப்ரீஷியஸான டைம்ல வீணா போச்சு. அப்படிங்கும் போது பாஸ்ட்ல வில்லேஜ் ஹெட்டையும் காட்ஸையும் அட்டாக் பண்ணது இவன் தான் அதை காட்டுவாங்க. டோக்கு அப்பனா கிராமத்தை அட்டாக் பண்ணதுன்னு கத்தவும் அது நான் தான் பான் டிசோனாசு, நான் தான் இவனையே வேலைக்கு போட்டதுன்னு காபுட்டோ கை காமிச்சு. ஏன்டா அப்படி பண்ணன்ட்டு அட்டாக் பண்ண போறப்ப ரீஅனிமேட் செய்யப்பட்டவன் அட்டாக் பண்ணுவான். பின்னாடி லிப் ஷினோபி பிடிச்சிருவான். டிசோனாசு முன்னாடி வந்துட்டு அவன் தலையில போட்டிருந்த துணியை கழட்டுவான். தலையில அங்கங்க சதஞ்சிருக்கும். நான் எத்தனை கடந்து வந்திருக்குன்னு தெரியுமா, நான் இழந்த சக்தியை மீட்கணும்பா. இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இந்த ஒரு விஷயத்தை அடைய வில்லேஜோட லீடர் ஆகி ரிசர்ச் பண்ணி மறைக்கப்பட்ட ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டு டோக்குவை பிடிச்சிட்டு மிச்ச சவுண்ட்ஸ் எங்க நேரத்துல வீணடிக்க முடியாது, நீ மட்டும் சொல்லிட்டீனா வழி இல்லாம உன்னை கொன்னுடுறேன், பேசாம உன்னை கொன்னுட்டு ரீஅனிமேஷன் மூலமா பேச வைக்கிறேன்ட்டு சிரிப்பான். நருட்டோ திட்டுவா. அப்புறம் நீ நருட்டோ நீ அமேசிங்கா இருந்த, அப்புறம் கேள்விப்பட்டேன் பெயின் ஆஃப் த அக்காட்சிக்கு நீ தான் தோக்கடிச்சியாமே, அதிக பவரோட இருக்க என்னாலே அவனை தோக்கடிக்க முடியல, அப்புறம் அப்படிதான் நான் என் சக்தியும் இழந்தன்பான். நருட்டோ செம கடுப்புல எந்திரிப்பான். நீ மட்டும் அவன் மேல கை வச்ச உன்னை கொன்று வேண்டான்பான். ஒரு செகண்ட்ல டிசோனாசுவே பயப்படுவான். காபுட்டோ சீல் ஃபார்மேஷன் பண்ணவும் ஸ்னேக்ஸ் சக்ராவை அப்சர்வ் பண்ணும். நருட்டோ அப்படி கீழே விழுந்துருவான். காபுட்டோ அந்த ஸ்னேக்ஸ் சக்ராவை அப்சர்வ் பண்ணும். நீ எவ்வளவு அதிகப்படி சக்ராவை வெளியிடுறியோ அந்த அளவுக்கு டைட்டா அது அமுத்துங்கன்பா. பசங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸ்னேக் போறதை பார்த்துட்டு சோரா பயப்படுவா. பசங்க வந்ததை சென்ஸ் பண்ணிடுவான் காபுட்டோ. டிசோனாசு யாரு நினைச்சிட்டு இருக்கடா நீ பெரிய புடுங்கியான்ட்டு மிதிப்பான். காபுட்டோ பசங்க இருக்க இடத்துக்கே வந்திருப்பான். குழந்தைங்க பயப்படுவாங்க. மீனா வியர் பண்ணிக்க வெஸ்ட்ல இருந்து சவுண்ட்ஸ் எடுத்த லியோ, இந்த இதான உனக்கு வேணும், இந்த இதை வச்சுக்கிட்டு டோக்கு சென்சேவையும் நருட்டோவையும் போக விடுன்பான். பார்க்க போனா சவுண்ட்ஸ் அந்த குழந்தைகிட்ட இருக்கும் போல என்பான் காபுட்டோ. இதை கேட்ட டோக்கு ஷாக் ஆவான். என்ன அவங்க கிட்ட இருக்கான்ட்டு சந்தோஷப்படுவான் டிசோனாசு. மேலதான் இருக்காங்கன்னு காபுட்டோ. பார்க்க போனா அவங்க ரொம்ப தைரியமா இருக்காங்க, உங்களை காப்பாத்த தான் வந்திருக்காங்கன்னு காபுட்டோ. தூரத்துல இருந்து லீஃப் சேர்ந்தவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நெஜி காபுட்டோ க்ளோன் மாதிரி இருக்கான். 5 குழந்தைங்க இருக்காங்கன்பா. பசங்களை எதுக்காக அங்க போனாங்கன்ட்டு ஷீஷோர் முன்னாடி போய் பாப்பா. கக்காஷி விஷயம் எப்படி இருந்தாலும் சரி கவனத்தோட தான் அப்ரோச் ஆகணும் பாரு. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைங்க இருக்க இடத்துக்கு டோக்குவை வெளியே எடுத்துட்டு வருவாங்க. டிசோனாசு வெளியே வருவான். சென்சென் கத்தவும் பசங்களான்னு பாரு. டிசோனாசு சவுண்ட்ஸை பார்க்கவும் ஒரு மாதிரி கிரீடியஸ் வச்சுட்டு போவான். நில்றா பசங்க மேல மட்டும் கை வச்சாரான்ட்டு கத்துவாரு டோக்கு. டிசோனாசு அந்த சவுண்ட்ஸை கையில வாங்குவோம். சாதிச்சிட்டேன், இப்ப எலுமே என் கையில தான் இருக்கு, நான் என் சக்தி இப்ப மீட்டுக்கலான்ட்டு கத்துவான். ரொம்பவுமே ஆட்டம் போடுவான். காபுட்டோ வெளியே வந்து பார்ப்பான். நருட்டோ ஸ்னேக்ஸ் பிடிச்சிருக்கும் இல்லையா, எப்படா தப்பிக்காதுன்ட்டு யோசிச்சுட்டு சக்ராவை கன்சியூம் பண்ணுமா அப்படின்ட்டு நாமலாவான். வெளியே இருக்க டிசோனாசு சேஜரி கிட்ட இருப்பான். பவரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒருத்தன் அதை ஆக்டிவேட் செய்யணும். 7 சவுண்ட்ஸோட காம்பினேஷன் மூலமா சவுண்ட்ஸோட வேரியேஷன்ஸை பொறுத்து பவரோட லெவலை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம்னு புக்ல படிச்சுட்டு இருப்பான். அடுத்த பேஜ் திருப்பிட்டு சவுண்டை இன்புட் பண்றது மேனுவல் ஆபரேஷன், இல்லைன்னா 12 மணி நேரத்துக்கு ஒருக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரினியூ ஆயிக்கும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கப்ப நருட்டோவை காட்டுவாங்க. நருட்டோ சேஜ் மோட்குள்ள போவான். அந்த சக்கராவை அப்சர்வ் பண்ண ஸ்னேக்ஸ் தவக்கலையா மாறும். ஒரு குறிப்பிட்ட சவுண்ட் பேட்டர்ன் சேஜூரியில இல்லைனாலும் ரெகக்னைஸ் பண்ணப்படலினாலோ ப்ரீவியஸ் பேட்டர்னே மெயின்டைன் ஆகும் அப்படின்ட்டு மற்ற 2 சவுண்டை போடுவான் சேஜூரியில. இது மட்டும் சரியா இருந்தான்னு சிரிச்சுட்டு டிசோனாசு சேஜூரியில கை வைப்பான். சேஜூரி ஆக்டிவேட் ஆன மாதிரி இருக்கும். மீனா ஹம் பண்ணுவா. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. ஸ்னேக்ஸ்ல பாதி தவளையா இருக்கும். சேஜூரி ஆக்டிவேட் ஆயிருக்கும் இல்லையா, மொத்த இடமுமே அப்படியே மாறும். மொத்த இடமும் அதிரும். ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க டோக்குவை விட்டுருவாங்க. மீனாவை ஓடி போய் கட்டி பிடிப்பாரு. நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. ஸ்ட்ரகிள் ஆவான். எதுக்கு இப்படி அவசரக்காரங்களா இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாரு. உங்களை தான் காப்பாத்த வந்தோன்பாங்க. நருட்டோ இருக்க இடத்துல செவரு நருட்டோவை சாண்ட்விச் மாதிரி நசுக்க வரும். நருட்டோ சிரிச்சுட்டு அமைதியாவான். ஆல்டர் திங்ஸ் வெளியே வரவும் டிசோனாசு ரொம்ப எக்ஸைட் ஆவான். இதை பார்த்த காபுட்டோ இம்ப்ரெசிவா இருக்குன்பா. டோக்கு இது அமனோ ஹோக்குன்பாரு. டிசோனாசு இந்த ஆக்டிவேஷன் பேட்டர்னா பவரை ரிலீஸ் பண்றதுக்கான வழின்ட்டு பார்ப்பான். அதிகப்படியான சக்திக்கான ஆம்பிஷன்கிறது அழிவுக்கானது அப்படின்னு வாய்ஸ் கேட்கும். திரும்பி பார்த்தா கக்காஷி நிப்பாரு. இதை பீப்புள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு காபுட்டோ டிசோனாஸ் பாக்குறப்ப கக்காஷியை சுத்தி எல்லாரும் வந்திருப்பாங்க. பழைய வாண்டட் லிஸ்ட்ல ஒன்னு பார்த்தேன். அக்காட்சுக்கியோட போட்ட சண்டையில நீ செத்துட்டதா வெளிப்படையை நம்பப்பட்டுச்சுன்னு சுத்து போட்டிருக்கதான் நோட் பண்ணுவான் டிசோனாசு. கக்காஷி சமனிங் ஜூட்ஸ்ல ஸ்பெஷலைஸ்டாமே கொலவெறி பிடிச்சவன் அழைக்கப்பட்டிருக்க. 1000 பேத்துக்கு மேல கொன்னு ஒருச்சுமாரோட சேர்ந்து ஃபர்பிடன் ரீஅனிமேஷன் ஜூட்ஸ்ல ரிசர்ச் பண்ணிருக்க. டிசோனாசு சிரிப்பான். சரண்டர் ஆயிருப்பாரு கக்காஷி. டிசோனாசு காபுட்டோவை பார்க்கவும் சீல் ஃபார்மேஷன் பண்ணுவான். ஏகப்பட்ட கஃபன்ஸ் வரும். ஸ்னேக் க்ளோன்ஸ் எமர்ஜ் ஆகும். 9 டைட்டில் நருட்டோ க்ளோனை தூக்கி
வீசும். அதை பார்க்கவும் எல்லாரும் ஆன் கார்டுக்கு வருவாங்க. பயங்கரமா கத்தும். இந்த ஒரு ஃப்ரேமே புல்ல அரிக்க வைக்கும். ஹீடான் அண்ட் டெய்டராவையும் வர வைப்பான். ஷிகமாரு ஹீடானை பார்ப்பான். ரீஅனிமேட் செய்யப்பட்ட ஷினோபிஸை சுத்தி டெட்டனேட்டிங் கிளேவும் இருக்கும். சண்டை போடுறப்ப எப்ப வெடிக்குன்னு சொல்ல முடியாதுல. கக்காஷி சண்டை போட தயாராவாரு. ஷீசரு டோக்கு கிட்ட விடுவா. டேடரா டெட்டனேட்டிங் கிளேவை யூஸ் பண்ணுவா. ஹீடான் அவன் எனக்குன்பான். காபுட்டோ சிரிக்கும் போது நைன்டெய்ல்டு நருட்டோ க்ளோன் தன்னை ரிலீஸ் பண்ணிக்கும். அவன் எனக்குன்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா நருட்டோ மேல நிப்பான் சேஜ் மோட்ல. டோக்கு சக்குரா ஹினாட்டா நருட்டோன்னு கூப்பிடுவாங்க. நருட்டோ ஹெட் பேண்டை வியர் பண்ணுவான். நைன்டெய்ல்டு நருட்டோ க்ளோன் அட்டாக் பண்ண ஓடுவோம். டேடரா டெட்டனேட்டிங் கிளேவை வெடிக்க வைப்பான். புகையா இருக்கும். லீஃப் சேர்ந்தவங்க இருமிட்டு இருக்கும் போது அட்டாக் பண்ணவே வந்திருப்பாங்க. ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க. சேஜோரி தூக்கிட்டு ஓடுவான் டிசனாசு. நருட்டோ நைன்டெய்ல்டு நருட்டோ க்ளோனோட சண்டை போடுவான். ஷிகமாரு ஹீடான் சண்டை போடுவாங்க. ஈனோன் சோஜியும் அட்டாக் பண்ண போவான். ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஷிகமாரு பின்பக்கமா வந்து தாக்க வருவான் ஹீடான். டேடரா வெடிக்க வைக்க தயாராவான். ஹீடான் அவன் சிக்கல்ல இருக்க பிளட்டை நக்கிட்டு உங்க எல்லாத்துக்கதையும் முடிஞ்சிச்சுன்ட்டு அவனோட ரிச்சுவலை பண்ணுவான். ஈனோ சோஜின்ட்டு சக்குரா காப்பாத்த போறப்ப ஹயட்டே சக்குராவோட காலை பிடிச்சிருவாரு. இன்னொருத்தன வந்து பிடிப்பான். டேடரா வெடிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். சாய் அதை நோட் பண்ணிட்டு சக்குரான்ட்டு பக்கத்துல போவான். சண்டை போட்டு இருக்கவங்களோட ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க தானே சண்டை போடுறாங்க. ஆல்ரெடி நான் சொல்லி வைப்பேன் அவங்களை சுத்தி டெட்டனேட்டிங் கிளே இருக்குன்னு. மொத்தமா வெடிக்க வைக்க பார்ப்பான். மொத்த பேத்தையும் சுத்து போட்டிருப்பாங்க. ஆட்டுங்கிறது எக்ஸ்ப்ளோஷன் டேடரா வெடிக்க வச்சிருவான். ஷிகமாரு ஹீடானை தோத்திட்டு அவன் சடங்க பண்ண அவனுக்கு கஸ்மாக் தேவைப்படும். அதனால அதை மட்டும் செய்ய விட்டுறக்கூடாதுன்னு ஓடுவான். ஹீடான் திரும்பி பார்ப்பான். ஷிகமாரு அந்த கஸ்மாக்கு இருக்கிறத ஆல்ரெடி பார்த்திருப்பான் இல்லையா. இதுக்கான வாய்ப்பு இல்லைன்பா. ஷிகமாரு ஈனோ சோஜி 3 பேர் சேஸ் பண்ணிட்டே ஓடுவாங்க. நருட்டோ நைன்டெய்ல்டு நருட்டோ க்ளோனை போட்டு பொழப்பான். அது எந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ண வந்தாலும் சிம்பிளா அடிச்சு பறக்க விடுவான். அந்த நைன்டெய்ல்ஸோட சக்கரா போக போக பாதி பார்க்கும் போது நருட்டோ இருப்பான். கத்திட்டே அட்டாக் பண்ண வருவான். ஜீன்ஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்னேக்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா டெட் ஆகி விழுகும். க்ளோன் நருட்டோ விட்ட யாரு தாண்டா நீ பொசஸ் பண்ணிக்க பவர் உனக்கு மட்டும் இப்ப அவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேட்பான். நருட்டோ வருஷ கணக்கா நிறைய மக்கள் நிறைய இம்பார்ட்டன்டான விஷயங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்பவுமே அதீத ஸ்ட்ராங் பர்சன்ஸ் கிட்ட இருந்து இப்போ நான் நிறைய கத்துட்டு தான் இருக்கேன். அப்படிங்கும் போது டோக்குவை காட்டுவாங்க. நருட்டோ என்னோட பவர்ங்கிறது ரசங்யானோ சேஜுட்சுவோ இல்ல நைன்டெய்ல்ஸோட சக்கராவோ கிடையாது. என்னோட ட்ரூ பவர்ங்கிறதுன்ட்டு செஸ்ட்ல கட்டவரில் வச்சு தோ இங்க இருக்குன்பா. 4 டைலோட எமர்ஜ் ஆன நருட்டோட க்ளோன் சிங்கிள் டைலோட ஒரு கிரியேச்சர் மாதிரி இருக்கும். நருட்டோ உருவத்துல சக்குராவை சாய் காப்பாத்திருப்பான். லீஃப் ஷினோபி யாருக்கும் எதுவும் ஆயிருக்காது. ரீஅனிமேட் செய்யப்பட்டவங்க மீண்டு விளையாண்டு பாக்குறப்ப காய இருந்துட்டு பலியாடுகளை பயன்படுத்திருப்பாங்க போலன்பாரு. ஷிகமாரு ஹீடானை பிடிச்சிருப்பான். இறுதியோன பிடிச்சிட்டன்பா. ஹீடான் கடுப்பாவான். பேக்கப் சப்போர்ட் இல்லாம உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குல்லன்பா. சப்போர்ட் ஆன்ட்டு சிரிச்சுட்டு ஷிகமாருக்கு பின்பக்கமா பார்ப்பான். டேடரா வருவான். டேடரா அவன் நியூசன்ஸ்ன்ட்டு வருவான். டிசனாசு சேஷோரி முன்னாடி வச்சுட்டு புக்கு தூக்கி போட்டு இதோ இப்ப ஆரம்பிக்கிறேன்ட்டு பட்டனமுக்கு போவான். யாமட்டோ உட் ஸ்டைல தடுப்பாரு. இதுக்கப்புறமா ஒன்னு போக விட மாட்டேன்பாரு. இதை நான் பண்ணே தீர்வன்பா. கிவ் அப் பண்ணிருப்பாரு யாமட்டோ. இந்த பாயிண்ட்ல தான் நான் கிவ் அப் பண்ண போறதா இல்லைன்ட்டு ஹெட் பட் பண்ணுவான். சேஜூரி ஆக்டிவேட் ஆயிரும். சவுண்ட்ஸ் கேட்டுட்டு மீனா ஹம் பண்ணுவா. டோக்கு ஷீசரு பசங்க எல்லாருமே நின்றுவாங்க. ஆல்டர் திரும்பவும் ஆக்டிவேட் ஆகும். நருட்டோ நிக்கிறடா அதிரி அப்படியே மேல லிஃப்ட் ஆகும். டோக்கு ஷீசரு பசங்க ஓடுவாங்க. சுத்தி தண்ணியா இருக்க அந்த நீர் மட்டும் குறையும். இட்ஸ் லைக் ஒரு டவர் மாதிரி பெருசா இருக்கும். ரெட் கலர்ல அமேனா கோஹோ ஃபுல்லா எமர்ஜ் ஆயிருக்கும். நருட்டோ மேல நிப்பான் இல்லையா. அடிப்பக்கம் அப்படியே உடையும். நைன்டெய்ல்டு நருட்டோ க்ளோன் உள்ள விழுந்துரும். இதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வர அந்த ஃபோர்ஸ்ங்கிறது பயங்கரமா இருக்கும். அந்த ஏர் பிரஷர்ல நிக்க கூட முடியாது. ஹீடானோட கையை தனியா போகும். காபுட்டோ இதான்ட்டு பாக்குறப்ப 2 குணம் அட்டாக் பண்ணும். பார்த்தா கக்காஷி அட்டாக் பண்ண வருவாரு. எஸ்கேப் ஆயிட்டு சீல் ஃபார்ம் பண்ணுவான். டேடராவோட கண்கள் மாறி காபுட்டோ கிட்ட போவான். ஹீடான் செம்ம கடுப்பாவான். அமேனோ கோஹோல இருந்து எமர்ஜான பவர் ரொம்பவுமே இன்டென்ஸா இருக்கும். ஹீடான் உடம்புல இருந்து ஸ்னேக் க்ளோன்ஸ் அப்படியே உதிரும். ஷிகமாரு பார்க்க போனா அந்த ஸ்னேக் க்ளோன்ஸ் ஒன்னு உருவாக்குச்சு இல்லையா. அதுதான் பெரிய குறைபாடே போலன்பான். ஷிகமாரு அவனோட ஷேடோ ரிலீஸ் பண்ணிடுவான். ஹீடான் அப்படியே கீழே விழுந்துருவான். ஷிகமாரு அதுக்கு குயிக்கே மெச்சூர் ஆகுது. லைஃப் ஸ்பேன் ஷார்ட்டா இருக்கனால குயிக்கா செத்துறதுக்கு. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவுதான்பா. தேவைப்பட்டிருந்தா 20க்கும் மேற்பட்ட ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. ஸ்னேக் க்ளோன்ஸை பார்த்துட்டு அதுக்கான அவசியம் இல்ல போலன்பா. அமேனோ கோஹோல இருந்து ரிலீஸ் ஆன பவர்ங்கிறது லைட்னிங் கிரியேட் பண்ணும். அது தாக்கும். டோக்கு ஷீசரு பசங்களா மறைஞ்சுக்குவாங்க. லியோ என்னதுன்னு கேட்பான். மின்னல் தாக்குனதுல கிரவுண்ட் தான் இருக்குன்பா ஷீசரு. இந்த நிலப்பரப்புங்கிறதே மரத்தோட வேர்கள் சப்போர்ட்ஸ்ல வளர்ந்ததுன்பாரு டோக்கு. இந்த ஹோல்ல இருந்து நம்ம சீக்கிரம் வெளியே போயானும்பா ஷீசரு. ஆமான் பாரு டோக்கு. சென்சே பெருசா இருக்காது ஸ்டாப் ஆகுமான்னு கேப்பா மீனா. அமேனோ கோஹோவால கிரியேட் ஆன கிளவுட்ஸ் பயங்கரமா லைட்னிங் எமிட் பண்ணும். மேகம்ங்கிறதே நகருமாச்சு. அது பக்கத்துல இருக்க வில்லேஜுக்கும் போகும். சுனாடைவும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. டோக்கு அவங்க பவர் அன்லீஷ் பண்ணிட்டாங்க. பவர் உலகத்தை கவர் பண்ணி அழிச்சிரும் பாரு. டிசோனாசு அமேனோ கோஹோல ஏறிட்டு அந்த சக்தி அந்த பவர்ல மட்டும் நான் குளிச்சிட்டேனான்ட்டு சிரிச்சுட்டு போறப்ப முன்னாடி நருட்டோ இருப்பான். பின்னாடி வேட சவுண்ட் கேட்கும். என்னடான்ட்டு திரும்பி பார்த்தா நைன்டெய்ல்டு நருட்டோ க்ளோன் உள்ள விழுந்திருக்கும்ல. அது ஒரு புது ஃபார்ம்ல வரும். மீன் அதுக்கு முன்னாடி அவளோட சப்கான்சியஸ்ல பார்த்தாலையா அதே மாதிரி இருக்கும். டெய்ல்ஸ் இல்லாம 8 டெய்ல்ஸ்க்கு பதிலா 8 ஹெட்ஸ் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லுக் இருக்கும். நருட்டோ அதை பார்த்து ஷாக் ஆவான். பயங்கரமா கத்தும்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பவர் எபிசோட் ஃபைனல் அப்படிங்கிற எபிசோட தான் நாட்டு ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நாருட்டோ.